அறக்கழகம் மீடியா நடத்தும் திருப்பரங்குன்றம் தமிழர் பெருமையா சனாதன சதியா என்னும் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், சிவ திருக்கோவி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். வருகிற டிசம்பர் 20 பிற்பகல் 3 மணிக்கு மதுரை உத்தங்குடி AR மகாலில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனைவரும் வாரீர். இப்படியான அவன் வீட்டில் அவனே பெட்ரோல் கொண்டு வீசிக்கிறான், பாதுகாப்பு கேட்பான். அவனே இந்த கொலை பண்ணுறதுக்கு ஆள் அடியாக வச்சுக்கிடுவான், அவனே பாதுகாப்பு கேட்பான். அப்போ இது தற்கொலைன்னு சொல்கிறாங்க. ஏன் கொலையாக இருக்கணும் அப்படின்னு சந்தேகம்லாம் கூட இப்போ வந்திருக்குது, வெளியே வந்திருக்குது. நீ தூய சக்தியாக இருந்தால் நீ திருப்பரங்குன்றத்துக்கு கொண்டு எடுத்துக்கோம்ல. இது மதச்சார்பற்ற நாடு. சிக்கண்டதற்கு அருகிலே தூண் ஏற்றக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது, அதை அனுமதிக்கக்கூடாது. நீதிமன்றம் GR சாமி சொன்னது தவறுன்னு சொல்லு. இதை செஞ்சேன்னா நீ தூய சக்தி, இல்லைன்னா நீ தான் தீய சக்தி. வெறுமனே நாங்கள் பெரியார் கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொன்னால் போதுமா? பெரியாரோட கொள்கையில் சரி நீங்கள் கடவுள் மறுப்பு உங்களுக்காக விட்டுட்டீங்க. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை பேசிட்டோம்ல, விஜய் பேசிட்டோம் இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ பெரிய கலவரம். ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. அவர் காரி துப்பியிருக்காருல உன்ன பாசு, உனக்கு எனக்கு போட்டியே இல்லை, நீ களத்திலே இல்லைங்கிறாரு. அவரே களத்துக்கு வரல, அது வேற விஷயம். ஆனா களத்துக்கே வராத ஒரு ஆளு நீ களத்துல இல்லடா அப்படிங்கிறாரு. திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டிக்கிறாரு. அப்ப நீ இல்ல. எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாசு. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட பெரியார் கழகத்தின் நிறுவனர் தலைவர் திரு மணியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து சீமான் எப்பொழுதும் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக இருக்கிறார். RS மேடையிலே போய் பேசியிருக்கார். குறிப்பாக பாரதி VS பெரியார் என்ற அடிப்படையில் பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை இடிப்பும் சொல்லி பேசுனது பெரிய அளவில் வைரலாக இருக்கிறது. நீ ஒரு பெரியார் ஸ்டார் இருக்கிறீங்க, ஒரு கட்டம் போய் பார்க்குறீங்க. சீமான் RSS வளர்க்கிற ஒரு செல்ல பிராணி என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரை அறியாமலே இல்லை அறிந்தோ பல நேரங்களில் அதை வெளிக்காட்டுவார். இப்போது அப்படி தான் அந்த வெயில் மேடையில் போய் பாரதி குறித்து பேசியிருக்கார். பாரதி குறித்து பேசுவதில் நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் பாரதி குறித்து பேசும்போது திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்டவரை உள்ளே இழுத்து அவர்களை அவமானப்படுத்ததாக நினச்சது தான் தவறு. அதில் போகிற போக்கில் இந்த பிராமண கடப்பாறை, பார்ப்பன கடப்பாறை வச்சு நான் திராவிட கோட்டையை தகர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல இதுக்கு பேர் தமிழ் தேசியமே கிடையாது. தமிழ் தேசியம் என்பது என்ன? இங்கே இந்த பார்ப்பனிய பனியா கும்பல் சாதியை உருவாக்கி தமிழர்களை சாதி ரீதியாக பிரித்து மோதலை உருவாக்கி வச்சுருக்காங்க. தமிழ் தேசியம் படைக்க நினைக்கிறவன் இந்த தமிழ்நாட்டிற்கு சாதிய மோதல்களை ஒழித்து சாதியற்ற தமிழர்களாக ஒருங்கிணைத்து தமிழருக்கென்று ஒரு நாடு நிறுவதான் தமிழ் தேசியம். ஆனால் நீ எவன் இங்கே சாதியாக பிரித்தானோ அந்த கடப்பாறை வச்சே நான் திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொல்கிறேன். சரி, நீ சொல்கிற அந்த இன்னைக்கு கையில் எடுத்துருக்க அந்த ஆர்ப்பரிக்கிறாங்க, ஒரே கூச்சா இருக்குது. அவர் கைதட்டும் கூச்சலும் அரங்கருக்கு சில நிமிடம். ஆமாம். இப்போ நீங்கள் இந்த பார்ப்பனர்களில் யாரையாவது பிரபலமான ஒரு 4 பேர் சொல்லுங்களேன். ஒருத்தர் பார்ப்பனரில் இவர் பேச்சை கேட்டு எல்லாரும் கை தட்டுவாங்கப்பா அப்படின்னு யாரையா சொல்லுங்கள். நேரம் எடுத்துங்க, ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துங்க. அப்படி யாரும் இல்லை இல்லையா? அப்போ சீமான் தான் இந்த பார்ப்பனர் அடிமையாக இருக்கார். அப்போ சீமான் பெரியாருக்கு எதிராக பேசுகிறாரு, திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசுகிறாரு. அவரை பேச வச்சோம்னா நம்ம பக்கம் மக்கள் திரும்புவாங்க என்கிற எண்ணம் தான் இவர்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கையில் புதுசாக எடுத்துருக்கல இந்த பார்ப்பன கடப்பாறை, இந்த பார்ப்பன கடப்பாறை இதுக்கு முன்னால் என்ன செஞ்சது, இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும்ல. இந்த மண்ணில் வர்ண பேதம் இல்லாமல் இருந்த இந்த மண்ணில் 4 வர்ணத்தை புகுத்துறது இந்த பார்ப்பன கடப்பாறை தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இருந்த இந்த மண்ணில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, நீ வேற நான் வேற என்று உருவாக்குனது இந்த பார்ப்பன கடப்பாறை தான். இந்து ராஷ்டிரம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இல்லாத மத கலவரங்களை இங்கே உருவாக்குனது இந்த பார்ப்பன கடப்பாறை தான். தெரியாது என்ன? தெரியும். பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இந்த பார்ப்பன கடப்பாறை இப்போ வரைக்கும் இருக்கு. OBC மக்களுக்கு எதிராக
ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு இந்த பார்ப்பன கடப்பாறை இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. நீங்க என்னதான் பேசுங்க, அவர் பாரதி என் பாட்டுங்கிறாரு. பாரதி பற்றி பேசணும்னா நான் பாகிஸ்தானோட போய் இப்படி எந்த ஒரு அயோக்கியனாவது பேசுவானா? ஒரு RSS மேடையில் போய் பாகிஸ்தானில் போய் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவானா? நான் என்ன இருக்கிறேன், சரி பாகிஸ்தானில் போய் பாரதியை பற்றி பேசுறது இருக்கட்டும். இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழர்களுக்கான பிரச்சனை வந்துச்சு இல்லையா? நீட் தேர்வு வந்துச்சுல, அந்த நீட் தேர்வுக்கு இவர் தான் சொன்னார், திமுக கூப்பிடட்டும் நான் பாரதியை பற்றி பேசுகிறேன் திமுக மேடைன்னு சொல்கிறார்ல. ஆனால் இதே திமுக நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. நீ அப்போ போனியா? பொதுமக்களுக்கு ஆதரவாக நீட் தேர்வு ஒழிக்கணும், மாணவர்கள் நலன் கருதி நீ திமுகவோட போயிருக்கியா? இந்த SIR இந்த சட்டத்தை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியிருக்கிறாங்க. இது பேராபத்து அப்படின்னு சொல்லி நீ போயிருக்கிறியா? வேண்டாம்ப்பா, நீ ஈழத்தமிழர் அரசியல் பேசுற இல்லையா, பிரபாகரன் என்னோட தலைவர்னு சொல்ற இல்லையா? அந்த ஈழத்தமிழர்களுக்காக 2009 சரி, அதற்கு பிறகு சரி, மிகப்பெரிய போராட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் திமுக விட்டுருங்க, பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய, தமிழ் தேசிய இயக்கங்கள் பல இயக்கங்கள் போராட்டம் நடத்துனாங்கல்ல, அந்த போராட்டங்களில் நீ என்னைக்கே கலந்துருக்கியா? நீ சொல்லுகிற பிரபாகரனுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக என்னைக்காவது இந்த மேடையில் நீ வந்துட்டு இருக்கியா? எங்களோட வந்துருக்கியா? பாரதிக்காக பாகிஸ்தானுக்கு போறவன் பிரபாகரனுக்காக ஏன் தமிழ்நாட்டில் மற்ற இயக்கம் கைகோர்க்கலை? அதுக்கு பதில் சொல்லு. ஈழத்தமிழர்களுக்காக ஏன் கைகோர்க்கலை? அதுக்கு பதில் சொல்லு. பதில் இருக்கவன்ட்ட. அப்போ இது ஏமாற்றுகிற வேலை. இது அப்பட்டமான RSS அடிமை நாயாக மாறி போயிட்டார் இந்த சைமன் என்கிற சீமான். அதோட வெளிப்பாடு தான் நான் வந்து பாரதியை பேசு. நீ பாரதியை பேச யார் வேண்டான்னு சொன்னா? நாங்கள் தடுத்தோமா? நீ பாரதியை பேச தடுத்தோமா? இல்லையே. ஆனால் பாரதியும் பெரியாரையும் கொண்டு வந்து நிறுத்துற, பாரதி அண்ணாவையும் கொண்டு வந்துற. அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்சாதான் அதுக்கு முன்னால பாரதி பாட்டு பாடான்னு கேட்குற இல்லை. ஓம் பேச்சுப்படி நான் வர்றேன், பேசுவோமா? ஓம் பாட்டன் பாரதி பாடுவதற்கு முன்னால இளம்போனார் பாடியிருக்காரு. முன்னாடி எதுவென்றால் தமிழ்நாடு என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளம்போனார் மூத்தவரா பாரதி மூத்தவரா? உன் பாரதி பிறக்கிறது பல ஆண்டுக்கு முன்னாலே இளம்போனார் பிறந்துட்டாரே. பரிபாடல்ல தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருக்கு, தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்கு தமிழ்நாடுன்னு. என்ன சொல்ல போற? இப்ப வந்து தொல்காப்பியரோட பாரதி மூத்தவர் அப்படின்னு சொல்ல போறியா? அப்படி பேசு, எதுவுமே வேண்டாம். சங்கரலிங்கனார் உன் பாடல் யாரு? உங்க பெரும்பாட்டம் தானே. அந்த சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் வந்து இறந்து போனாரு. யாருடைய ஆட்சியில? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில். நீ சங்கரலிங்கனார் போட்டுற, பெருந்தலைவர் காமராஜருக்கு விழா எடுக்கிறீல்ல, சொல்லு. காமராஜர் ஆட்சியில் தான் சங்கரலிங்கனார் தமிழ்நாடுன்னு பெயர் வைக்க சொல்லி இறந்து போயிட்டாரு, சொல்லு. நீ என்னைக்கா பேசிருக்கியா? அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நேரம் அண்ணாக்கு வர்ற. நீ சொல்லுகிற பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் தான் தமிழ்நாடுன்னு பெயர் வைக்க சொல்லி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இறந்து போனாரு. அதற்கு பின்னால வந்த அண்ணா தான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாரு. சும்மா பாட்டு பாடினா போதுமா? இவர் பாட்டு பாடினா தமிழ்நாடு பேர் வச்சுட்டாங்களா? சொல்லுங்க. பாட்டு யாரெல்லாம் பாடலாம், கவிதை யாரெல்லாம் எழுதலாம், ஃபேஸ்புக்ல யாரும் எழுதலாம், ட்விட்டர்ல யாரும் எழுதலாம், யூடியூப்ல யாரும் பேசலாம். களத்துல நிக்கணும். களத்துல இன்னும் திராவிட இயக்கம். இன்னைக்கு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், எல்லாரும் ஃபேஸ்புக்ல பேசலாம், ட்விட்டர்ல எழுதலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நெட்வொர்க் தீர்ந்து வச்சா என்ன பண்ணுவேன்? நெட்வொர்க் தீர்ந்து வச்சு அடுத்து நீ பேச மாட்ட, எழுத மாட்ட. ஆனா களத்தில் நிற்பது எப்பவும் நிற்பாங்க. அப்படின்றதான் திராவிட இயக்கம். அப்படி இருந்தா தந்தை பெரியார். பெரியார் வந்து தன்னுடைய மனைவியை அடிச்சாரு, பாரதி தன்னுடைய மனைவியை உட்கார வச்சு அவர் புகைப்படம் நிற்கிறார்ன்ற இதெல்லாம் இப்படி ஒரு ஒப்பீடு எந்த பைத்தியக்காரன் வைப்பானா? தன்னுடைய மனைவியை உட்கார வச்சு பாரதி நின்னாராம், அதனால அவர் பெண்ணுரிமை போராளியா? அதோட முடிஞ்சு போச்சா? பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் 50 ஆண்டுக்கு முன்னால சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு தீர்மானம் போடுறாரு. கணவர் இழந்த கைம்பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும்னு சொல்றாரு. குழந்தை திருமணம் கூடாதுன்னு தீர்மானம் போடுறாரு. நீ இப்படி சொல்லு, பாரதி சொன்னான்னு சொல்லு. ஒரு பெண்ணுக்கு, விதவை பெண்ணுக்கு திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொல்றது பெண்ணிய புரட்சியா? குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது, 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது புரட்சியா? பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு பேசுற புரட்சியா? இல்ல பெண்ணை உட்கார வச்சு இவர் நின்னாரு அப்படிங்கிற புரட்சியா? இது ஒரு புரட்சியா? இது ஒரு புரட்சியா? அப்படி நீ சொன்னீங்கன்னா அது மாதிரி 1000 புகைப்படத்தை நாங்கள் காட்டுறோம். மணியம்மை உட்காந்துருக்க மாதிரி, பெரியார் நிற்கிற மாதிரி 1000 புகைப்படம் இருக்க. இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான, முட்டாள்தனமான கூமுட்டைகளை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் சீமான்ட்டையும் சீமான் தம்பிகள்ட்டையும் பார்க்கலாம். இல்லை, அது தொடர்ந்து விஜயும் பேச ஆரம்பிக்கிறாரு. விஜய் கூட முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு. அதே மாதிரி விஜய் இப்போ சீமான் டார்கெட் பண்ணி பேசுறாரு. இவரெல்லாம் ஒரு ஆள் இல்லை இல்லை இல்லை, விஜய் வந்து சீமான் டார்கெட் பண்ணி பேசல. விஜய்க்கு சீமான் ஒரு ஆள் கிடையாது, உண்மைதான். விஜயை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு பொருட்டே கிடையாது. எண்ணிக்கை அடிப்பில் நான் சொல்கிறேன். நீ இத்தனை ஆண்டு காலமாக கிழிக்கிற இல்லை. 2009 நாங்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கணும் இல்லை. இன்றைக்கி 2025 வந்துருச்சுல, 15 ஆண்டுக்கு மேலே இருந்துச்சுல. எத்தனை கவுன்சிலர் வந்துட்டு இருக்கிறாங்க?
விஜய் கட்சி தொடங்காமலே பல கவுன்சிலர் இருக்காங்களே. விஜய்க்கு இன்னைக்கு சாதாரண மாநாட்டில் 1,00,000 பேர் கூடுறாங்களே. பதவி இது வந்தாத்தையும் கட்சி இருக்குல்ல, ஐடியாலஜி. ஆமாங்க, நீங்க ஐடியாலஜி தொடர்ந்து தமிழ் சரி, அப்படி ஐடியாலஜி பேசுறது கட்சி. ஆமா, தேர்தல் கட்சின்னா அப்படித்தானே. நீ தேர்தல் கட்சினா உனக்கு ஓட்டு சதவீதம் இருக்கணும், உன்னை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும். நீ தமிழ் தேசியம் பேசுற விளக்கணும் எங்க மாநில கட்சி ஆயிட்டாங்கல்ல, மாநில கட்சி. அதுதான் சொல்றேன். அப்ப உன்னை விட பெரிய கட்சி தாவேகா தானே. சீமானை விட பல மடங்கு பெரிய கட்சி, பல எண்ணிக்கையில் கொண்ட பெரிய கட்சி தாவேகா தான். அவர் காரி துப்பியிருக்காருல உன்ன பாசு. உனக்கு எனக்கு போட்டி இல்லை, நீ களத்துல இல்லைங்கிறாரு. அவரே களத்துக்கு வரல, அது வேற விஷயம். ஆனா களத்துக்கே வராத ஒரு ஆளு நீ களத்துல இல்லடா அப்படிங்கிறாரு. திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டிக்கிறாரு. அப்ப நீ இல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்ட சீமான் அதனாலதான் பெரியாரை திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்தலாம். அதனால ஆமா, அதுதான். அப்ப திரும்ப எப்படி இளைஞர்கள்ட்ட போய் சேர்றது? எதையா இந்த மாதிரி பேசினாதான் மீடியாக்கள் காட்டுவாங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய புள்ளி இருக்குது, அந்த பெரிய புள்ளியை வந்து பெருசா காட்டணும் அப்படின்னா நாம பக்கத்துல பெரிய கோடு போட்டுக்கணும், அப்படித்தானே? அதுதான் சீமான் பண்ற வேலை. திராவிட இயக்கம் காலங்காலமா இங்க இருக்கிறாங்க, பெரியார் இருக்கிற, அண்ணா இருக்காரு, இவங்களை கொச்சைப்படுத்தி பேசிட்டோம்னா நம்மளை திரும்ப மீடியால காட்டுவாங்க. அப்படிங்கிற அந்த கேவலமான எண்ணம் தான். நீ போய் விஜய்கிட்ட போட்டியா நினைச்சா விஜய் உன்னை போட்டியா நினைக்கல. உண்மை அதுதான். விஜயோட வருகைக்கு பின்னால சீமானுக்கு வந்து மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே ஒரு மன நோயாளி தான், இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் தெரியும் 2026 டெபாசிட் எங்கேயும் கிடையாது, எப்பவுமே கிடைச்சது இல்லை. இருக்கிற ஓட்டு விழ போறது இல்லை சீமானுக்கு. அப்படி சொல்ல முடியுமா என்ன? அதான் உண்மை. ஏங்க அவர் அங்கேயும் விட மாநில கட்சிங்க, அவருக்கும் 8% ஓட்டு இருக்குல்ல. இனி அது இருக்காது, எழுதி வச்சுக்கோங்க. சீமானுக்கு 8% கிடையாது, 7 கிடையாது, 5 கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. 4 தான் வரும் விஜயோட. அது கூட அது எனக்கு தெரியல, அது வருமானம் தெரியல. விஜயோட வருகைக்கு பின்னால சீமானோட கட்சி இருக்காது. வாய்ப்பே இல்லைங்களா? வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. உங்க கட்சியில் ஆள் இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. அப்போ தாவேக்கா அந்த அளவுக்கு வளர்ந்துன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா இப்போ திமுக கிரிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? யாரு? டிவிக்கு. நான் தேர்தல் கட்சி அப்படிங்கிறது எண்ணிக்கையின் அடிப்படையில் மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க அடிப்படை தான் முக்கியம். நீ என்ன கொள்கை பேசுகிற, ஏது பேசுகிற அப்படின்ட்டுலாம் தேர்தலில் போய் எடுபடாது. முதல்ல இதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே ஒரு பெரிய சொல்ல வேண்டியிருக்குல்ல மக்கள்கிட்ட வந்து எங்கள் ஐடியாலஜி சொன்னால். ஐடியாலஜி உங்கள் ஐடியாலஜி இருக்கட்டும். உங்கள் ஐடியாலஜி பார்த்து மட்டும் ஓட்டு போடுறாங்களா? அதிமுக என்ன ஐடியாலஜி இருந்துச்சு? ஜெயலலிதாவுக்கு என்ன ஐடியாலஜி? மாட்டுத்தானே இவங்க சொல்கிறாங்க. யாரு? டிவிக்கு. அவங்க வந்து அதிமுக மட்டும் சொல்கிறாங்க. ஆமாம், அதிமுக எந்த ஒரு ஐடியாலஜி இல்லை. இப்போ பெரியார் அம்பேத்கர் நாங்கள் வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் தான் மாற்றுங்க. அது நீங்கள் படத்தில் போட்டு வச்சுப்பீங்க பெரியார் அம்பேத்கரை. நீங்கள் பெரியார் கொள்கை அம்பேத்கர் கொள்கையை பேசுறீங்க தான் இங்கே முக்கியம். அதை நீங்கள் பேசுகிறீங்களா? விஜய் பேசுகிறாரா? இத்தனை கூட்டம் போட்டிருக்காரு, எத்தனை இடங்களில் வந்து பெரியாரை பற்றி பேசியிருக்காரு, எத்தனை நாள் அம்பேத்கரை பற்றி பேசியிருக்காரு. ஏன் ஒரு பயிற்சி போட்டு அந்த இளைஞர்களுக்கு அப்பா இதாம்பா பெரியாரை பற்றி வகுப்பு எடுப்பாங்க, அம்பேத்கரை பற்றி வகுப்பு எடுப்பாங்க ஒரு மேடை பேப்பர் போட்டு கொடுக்கவே இல்லையே. வெறுமனே நாங்கள் பெரியார் கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொன்னால் போதுமா? பெரியாரோட கொள்கையில் சரி நீங்கள் கடவுள் மறுப்பு உங்களுக்கு ஆகாந்து விட்டுட்டீங்க. இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனை பேசியிருக்கணும்ல, விஜய் பேசியிருக்கணும் இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ பெரிய கலவரத்தை பேசிக்கல. அதுதாங்க சொல்கிறோம். அந்த இப்படிப்பட்ட அறவேக்காடுகள்லாம் விஜய் சுற்றி இருக்கிறதுனால தான் விஜய்கிட்ட இருந்து வேற முற்போக்கு சக்தியெல்லாம் விலகி போகிறாங்க. விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதா, இல்லை வந்து ஆர்எஸ்எஸ்ஸே வந்து ஆஃப் பண்ணி வைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும், மக்கள் முடிவு பண்ணட்டும். ஆனால் நீ என்ன சொன்னாலும் சரி, திருப்பரங்குன்றம் எவ்வளோ பெரிய முக்கியமான பிரச்சனை, அது எல்லாரும் தன்னோட நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்காங்க. நீ ஏன் அமைதியாக இருக்கிற? பெரியார் அம்பேத்கர் கொள்கை என்ன? கடவுள் மரபை விட்டுரு. ஆனால் அது மதச்சார்பற்ற நாடு தானே, கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குல்ல. நீ அந்த அடிப்படையிலாவது திருப்பரங்குன்றத்தில் சங்கிலுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்கணும் வேணாமா? இல்லை, அதே சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் ஒரு வாய் திறக்கும்போது இன்னைக்கு கூட ஒருத்தர் இறந்து போனதை கேள்விப்பட்டிருப்பீங்க. தீபம் ஏற்றலன்னு சொல்லி. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அது இறந்து போனது உண்மைன்னு சொல்றாங்க. ஆனா எதுக்காக இறந்தாருன்னு தெரியல. முதல்ல இறந்ததுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சூழல் கூட விஜய் வாய் திறக்காத எப்படி சேர்த்து அல்ல, முதல்ல நம்ம இப்படி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, இதுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த உயிரிழப்புகளை நம்ம எந்த ஆடி வெளியே சார் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆடியோ வந்திருக்குது, இதில் வந்து நமக்கு பெரிய கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா சங்கிகளோட வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்படியான அவன் வீட்டில் அவனே பெட்ரோல் கொண்டு வீசிக்கிறான், பாதுகாப்பு கேட்பான். அவனே இந்த கொலை பண்ணுறதுக்கு ஆள் அடியால் வச்சுக்கிடுவான், அவனே வந்து பாதுகாப்பு கேட்பான். அப்போ இது வந்து தற்கொலைன்னு சொல்கிறாங்க. ஏன் கொலையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தேகம்லாம் கூட இப்போ வந்திருக்குது, வெளியே வந்திருக்குது. ஏன்னா சம்பந்தமே எல்லாம் பெரியார் சைட்டை வந்து நான் தீக்குளிக்கணும்னு சொன்னா எந்த வகையில நியாயம் இருக்குது? பெரியாரை வந்து ஒன்னு திருப்பரங்குன்றத்துக்கு போகணும்னு சொன்னாரு. இல்ல, அவர் சொல்றாரு கிளியரா, அந்த ஆடியோ சொல்றாருல்ல, கடவுள்னு சொல்றது நின்று கடவுள் நிரூபிக்க இருக்குது. இல்ல, கடவுள் நிரூபிக்கிறது செத்து போய் எப்படி நிரூபிப்பீங்க?
சென்னை கையில் எடுத்தாங்க சார், நைனா இருக்காருல்ல, அவர் நைனா வரட்டும், எச் ராஜா வரட்டும், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய கலவரமாக இவங்க பெரியார் சிலையை தேர்ந்தெடுத்ததே கலவரத்துக்காகத்தான். திட்டமிட்டு இங்கே கலவரத்தை ஏற்படுத்தணும், அதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய மோதல். அதே பாருங்க, கந்தன் மலை அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதில் நாத்தியர்களை வெட்டுவேன் அப்படின்னு எச் ராஜா வந்து ஒரு காட்சி வச்சிருக்கிறான். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்க. இப்போ இங்கே எவ்வளோ பெரிய மோசமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். இதில் பெரியாருக்கு என்ன ரோல் இருக்குது? பெரியார் என்ன இதே அழகர் கோயில், இது அழகர் ஆற்றுல இறங்கும்போது அத்தனை பக்தர்களும் மதுரையில் இருக்க பெரியார் சிலை மேலே ஏறி நின்று தான் பார்க்குறாங்க. நாங்கள் யாராவது எடுத்துச்சோமா மகிழ்ச்சி எங்களுக்கு. எந்த மக்களுக்காக பெரியார் போராடினாரோ, எந்த ஓபிசி மக்களுக்காக, பிசி எம்பிசி மக்களுக்காக, எஸ்சி எஸ்டி மக்களுக்காக போராடினாரோ அந்த மக்கள் பெரியாரின் தோளில் நிற்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்கள் இன்னும் தாராளமாக பாருங்கள். ஆனால் நீங்கள் நினச்சாலும் அந்த சிலைக்கு பக்கத்தில் போக முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் எங்கள் சிலை மேலே நீங்கள் ஏறி நிற்கலாம். அப்போ இப்படிப்பட்ட சிலை முன்னால் வந்து நான் தீக்குளிக்க போகிறேன்னு சொன்னால் இது எல்லாமே திட்டமிட்ட நாடகமாக இருக்குது. அல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறியை இவர்கள் ஏற்றி விட்டுருக்காங்க. தீபம் ஏற்றாமலா இருக்கு, தீபம் ஏற்றி தானே இருக்காங்க, தீபம் ஏற்றாமல் தான் சொல்லலாம். உச்சிமலையில் ஏறினதான ஏற்றினா தான் இந்துக்கள் சந்தோஷம்ன்றாங்களே. இல்லை, இது வந்து நீங்கள் எந்த மலையிலையும் 2 தீபம் ஏற்றப்படலை. திருவண்ணாமலை இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மலையில் கார்த்திகை நாளில் தீபம் ஏற்றுறாங்க. எங்கள் கிராமங்களில் அந்த சொக்கப்பா ஏற்றுவாங்க. எங்கேயுமே இப்படி வந்து பிரச்சனை செய்கிற மாதிரி இல்லை. நீ சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் இருக்கிற சர்வேக்கள் தான் என்னுடைய தீபத்தூண் அப்படின்னு சொன்னேன்னா இது அயோக்கியத்தனம். இதை வச்சு கலவரம் செய்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரி திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பேசுகிறேன் இல்லை, திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தர்கா பக்கத்தில் தான் தீபம் ஏற்றுவோம், இது வந்து இந்துக்கள் உரிமைன்னு சொல்கிறேன் இல்லையா. ஆனால் இப்போ சமீபத்தில் வட மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தலித் மக்கள் கோயில் நுழைய முடியாமல் இருக்கிறாங்க. போராட்டம் நடைபெற்று இருக்குது. நைனா நாகேந்திரனோ எச் ராஜாவோ நீ அங்கே போயிருக்கிறியா? திரௌபதி கோயிலுக்கு போயிருக்கியா? அந்த எத்தனை ஆண்டுகளும் அந்த மேல்பாதி பிரச்சனை போகுது. நைனா நாகேந்திரக்கு என்ன அங்கே போக பாது தெரியலையா? எச் ராஜாவுக்கு தெரியலையா? அண்ணாமலை வந்து இந்துக்களே ஒன்று கொடுக்கல அப்படின்னு வெக்கம் இல்லாமல் நீலாம் ஐபிஎஸ் படித்த அதிகாரி திருப்பரங்குன்றத்துக்கு ஒன்று சேராமல் வேற எது சேர போறன்ற மேல்பாதிக்கு வா. மேல்பாதியில் பாதிக்கப்பட்டவன் இந்துக்கள் தானே. இந்துக்கள் மேல்பாதியில் இருக்க இந்துக்கள் அங்கே இருக்க திரௌபதி இந்து கடவுள்னு சொல்கிறேன், அந்த கடவுளை வணங்குறதுக்கு உரிமை இருக்கிறாங்க. அதை தடுக்கிறது இன்னும் இருந்தான். அங்கேயே நீ போக மாட்டேங்கிற. வேற ஒன்றும் இல்லை, மத கலவரம் தான். இப்போ ஒருவேளை அங்கே ஒரு இஸ்லாமிய தர்கா இருந்தால் விட்டுருவாங்க. 2 இந்துக்கள்ல ஒரு இந்து உள்ள வரக்கூடாது சொல்கிறான். சரி, அப்போ நீ சொல்கிற பாயிண்ட் எல்லாம் பார்த்தா விஜய் நிலைப்பாடுல என்னன்னு கேள்வி வருதா இல்லையா? விஜயோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற அவர் தான் சொல்லணும். அவர் சொல்லலை அப்படின்னா அது வந்து பாஜகவோட ஆதரவு நிலைப்பாடு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குது. ஏன் திரும்ப முன்னெப்பொழுதும் இல்லாத விட யாரையும் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட கிட்டத்தட்ட ஒரு விஜய்னாலே ஒரு மீடியா டார்லிங் மாதிரி மாறி இருக்காருல்ல. அப்போ அது தொடர்ந்து அது விஜய் மட்டும் இல்லைங்க. நாளைக்கு வந்து அஜித் ஒரு கட்சி தொடங்கினாலும் சரி, சிம்பு தொடங்கினாலும் சரி, தனுஷ் தொடங்கினாலும் சரி, மக்கள் சினிமா மோகம். அப்ப சம்பவம் கூட அவர் பேசணும் இல்ல, பேசணும் தான் சொல்றேன். பேசாட்டி உங்களை வந்து பாஜக ஆதரவாளர் தான் மக்கள் கருதுவாங்க. எதுக்கடா நீங்க வந்து திமுக தீய சக்தி, நீ தூய சக்தினா அப்படி என்ன? திமுக தீய சக்தியை பார்த்துட்டு நீ என்ன அப்படி தூய சக்தியை இருந்துட்டேன்னு கேள்வி வருதுல்ல. இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்ற பிரச்சனையை பற்றி பேசலை. அப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு இப்போவும் களத்தில் நிற்கிறது திமுக தான். வழக்கு பார்த்துட்டு இருக்காங்க, அதை வந்து முறையாக போராடிட்டு இருக்காங்க. அப்போ திமுக தீய சக்தியா? சத்தம் இல்லாமல் வாயை பொத்திட்டு இருக்க நீ தீய சக்தியா? நீ தூய சக்தியா இருந்தா நீ திருப்பரங்குன்றத்துக்கு கொண்டு எடுத்துக்கோம்ல. இது மதச்சார்பற்ற நாடு. சிக்கண்டதற்கு அருகிலே வந்து தூண் ஏற்றக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது, அதை அனுமதிக்கக்கூடாது. நீதிமன்றம் ஜிஆ சாமி சொன்னது தவறுன்னு சொல்லு. உன் கட்சிக்காரர்களை 10 பேர் அனுப்பி வை. இதை செஞ்சேன்னா நீ தூய சக்தி, இல்லைன்னா நீ தான் தீய சக்தி. அப்போ இறுதியாக இப்போ சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இப்போ நடக்க சம்பவம் பார்க்கும்போது கலவையாக ஒரு குழப்பமான சொல்ல இருக்குது. இறுதியாக நீங்கள் பெரியாரிஸ்டாக என்ன பார்க்குறீங்க, என்ன சொல்ல வரீங்க? இப்போ தேர்தல் பாதையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறது தான். அதுக்கு தான் தேர்தல் வரவே இல்லை, இன்னும் 6 மாதம் இருக்குது. அதுக்கு முன்பு இப்போ என்ன சொல்கிறேன், எங்கள் இயக்கத்தின் நிலைப்பாடு அப்படிங்கிறது திமுக ஆதரிக்கிறது தான். அதில் எந்த குழப்பம் முடியாது. ஏன்னா திமுகவை தவிர்த்து விட்டு யாரும் இங்கே நம்ப முடியாது. எங்களுக்கு தெரியல, எங்கள் கண்ணுக்கு தெரியல. ஓகே, அது அதிமுகவாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், வேற யாரும் ஏற்றுக்க கூட போக முடியாது. அதிமுக திராவிட கட்சின்னு பேர் சொல்கிறாங்க, தாவேகா பெரியார் அம்பேத்கர்னு பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் மேலேயுமே எங்களுக்கு நம்பிக்கை வரலை. ஓகே, அப்படியான செயல்கள் அவங்க இது வரைக்கும் செய்யலை. அப்போ திமுக தான். ஏன்னா பாஜக நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சிட முடியும் எந்த மாநிலத்தையும். ஆனால் தமிழ்நாடு தான் இப்போ வரைக்கும் பாஜக எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்போ இதை காப்பாற்ற வேண்டியது இங்கே இருக்க ஒட்டுமொத்த முற்போக்குகளோட வேலை. நாங்கள் இந்த நேரத்தில் திமுக ஆதரவாக நிற்க வேண்டிய இடத்துல இருக்கோம். திமுக மேலே எங்களுக்கு விமர்சனம் இருக்குது அப்படிங்கிறது நிர்வாக சிக்கல். ஒரு சாலை வசதி இல்லை, ஒரு தண்ணி வசதி இல்லை, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, தூய்மை பணியாளர் பிரச்சனை,
சாதிய சிக்கல் இருக்குது. இதையெல்லாம் பேச வேண்டியது நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், ஓட்டு கேட்டிருக்கோம், திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் உரிமையோடு கேட்பது. ஆனால் அதற்காக பாஜகவையோ அல்லது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யாரும் நாங்கள் ஆதரிக்க முடியாது. ஓகே, இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. ஒரு எந்த காரணத்துக்காகவும் நம்ம தாவேக்காவை ஆதரிக்க முடியாது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் தாவேக்காவை இப்போ இருக்க விஜயோட இந்த கருத்தின்படி இப்போ விஜய் இப்போ இருக்க நிலைமை இருக்கா இல்லையா, அவருக்கு பாஜக எதிர்க்காமல் வெறுமனே திமுக தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. திமுக தீய சக்தி அப்படின்னா பாஜக எவ்வளோ ஒரு தீய சக்தி? உன் பேச்சுப்படி திமுகவே தீய சக்தி, தூய கட்சின்றாருல. அதான் சொல்கிறேன். அவர் அது வந்து எழுதி கொடுத்தவங்க ஒன்று. இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பேசுகிறோம், ஒரு 20 நிமிஷம் இருக்குமா? ஆமாம். நீங்கள் எனக்கு எழுதி கொடுக்கல, நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கல. ஆமாம். அப்படியே பேச போகிறோம், அப்படியே நீங்கள் வந்து லைவ் கூட போட்டு பேச போகிறோம். ஆமாம். அவருக்கு வந்து யாரோ ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன், ஈரோடு பெரியார் பூமி, பெரியார் பூமி, பெரியார் பூமி, மஞ்சள் ஊரு, மஞ்சள் ஊரு, மஞ்சள் ஊரு, அப்படித்தான் அவரோட அந்த கில்லி படத்தில் மாதிரி டைலாக் அப்படிதான் வந்திருப்பார். இது ஒன்றும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் எழுதி கொடுக்காம வந்து பேச முடியுமா அவரால்? முடியாது. எனக்கு தெரியும், நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் சினிமாவில் நடித்தவர், சொகுசாக வாழ்ந்தவர், அவருக்கு அரசியல் தெரியல, யார் சொல்லியோ எப்படியோ வந்து அரசியல் கட்சிக்கு வந்துட்டார். எங்களுடைய பாயிண்ட் என்னென்னா, எங்களுடைய பார்வை என்னென்னா, ஒரு இயக்கமாக ஒரு பெரியாரிஸ்டாக என்னுடைய பார்வை என்னென்னா, இங்கே இயக்கங்கள் வலுவாக இருக்கணும். கட்சி எந்த கட்சியும் மாறாமல் போகும். நினச்சா ஏதோ ஒரு வகையில் எந்த ஒரு கட்சியும் விலைக்கு வாங்கிட முடியும், இல்லை அடிபணி வச்சிட முடியும் ஒன்றிய அரசு நினச்சா. ஆனால் இயக்கங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, இயக்கங்கள் நிலை தடுமாறாமல் வந்தால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு. அப்போது ஒரு இயக்கவாதியாக என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, இளைஞரில் பெரியாரிய கருத்துக்கு கொண்டு வரணும், அல்லது பெரியாரிய கருத்துக்கு ஆதரவாக கொண்டு வரணும். இல்லையா, பெரியாரிய கருத்துக்கு ஆதரவாக வராட்டாலும், பெரியாரிய கருத்துக்கு உள்ளே வராட்டாலும் பாஜக பக்கமோ ஜாதி சங்கல் பக்கமோ போயிடக்கூடாது. இது என்னுடைய கவலை. அப்படி ஒருவேளை சங்கிய மனநிலைக்கு போயிட்டானாலோ அல்லது வந்து சாதியவாதியாக மாறிட்டானாலோ தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ இளைஞருக்கு பின்னால் விஜய்க்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது. அந்த இளைஞர்களை அவர் பேருக்கு பெரியார் அம்பேத்கர் சொல்றாரு. ஏன் நம்ம அந்த இளைஞர்கிட்ட பெரியாரிய கருத்துக்களை, அம்பேத்கர் கருத்தை கொண்டு போகக்கூடாது? விஜய் கொண்டு போக மாட்டாரு, நாம ஏன் கொண்டு போகக்கூடாது? அதுக்கே விஜய் வந்து ஒரு கருவியாக, டூலாக பயன்படுத்துறாரு. இதுதான் நம்முடைய பார்வை. இதை விஜய்க்கு ஆதரவான பார்வையை நினைச்சிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய பார்வை அப்படிங்கிறது, இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலம் தேர்தல் 2026 அதோட முடிஞ்சு வரும். மீதம் இருக்க 5 ஆண்டுகள், அதற்கு பிறகு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வரும். ஆனால் அந்த 5 ஆண்டுகளும் இங்கே களத்தில் நிற்க வேண்டியது இயக்கங்கள் தான். எந்த கட்சியும், திமுக உட்பட அதிமுக எந்த கட்சியும் பொது பிரச்சனையில் வந்து அப்படி நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு தேர்தல் கட்சி, அவர்களால் இவ்வளோ தான் போக முடியும், இதற்கு மீறி போக முடியாது. அப்படி போனால் தேர்தலில் பாதிக்கும். இயக்கங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இன்றைக்கி பெரும்பாலான இளைஞர்கள் மதுரையில் இன்றைக்கி திருப்பூர் நிற்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கை அளவில் இதே பெரியாரிய தோழர் நின்றுருந்தால் எப்படி இருக்கும் மதுரை? கண்டிப்பாக. அப்போ அதை உருவாக்க வேண்டிய நம்முடைய வேலை. அதற்கு விஜய் பயன்பட்டால் விஜயை பயன்படுத்துகிறேன், அஜித் பயன்பட்டால் அஜித் பயன்படுத்துகிறேன், சிம்புவோ தனுஷோ பயன்படுத்துகிறேன். இந்த டிடிஎஃப் வாசனும் பையன் இருக்காப்லையே, அவர் கூட 1 லட்சம் பேர் வந்தான், அவர் பயன்படுத்த முடிஞ்சால் நான் பயன்படுத்திட்டு போகிறேன். ஓகே, இதுதான் என்னுடைய பார்வை. 6 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, 6 கோடி பேரில் ராகுல் காந்தி சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சியில் RSS சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு களை எடுக்குன்னு சொல்கிறாரு. அப்போ RSS எவ்வளோ நுணுக்கமான வேலையை பார்த்துருக்காங்க. காங்கிரஸ் மாதிரியான கட்சிக்குள்ளேயே இந்த பார்ப்பனர்களும் இந்த RSSகள் லாபி பண்ணும்போது நாம ஏன் எல்லா கட்சிக்குள்ளேயும் பெரியாரி சிந்தனை உள்ள அனுப்பக்கூடாது? ஓகே 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 ஓகே. இப்போ அதிமுகவில் கனிமொழி போன்ற, ஆராசா போன்ற, திருச்சி சிவா போன்ற பெரியாரிய சிந்தனையாளர்கள் அதிமுகவில் ஒரு 10 பேர் இருந்தால் இன்னைக்கு இந்த அதிமுக இப்படி நிலைமைக்கு போயிருக்குமா? அங்கே எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும். ஐடியாலஜியா ஒரு வெற்றடர்னு சொல்கிறேன். ஆமாம். அப்போ அதை செய்ய வேண்டிய நம்முடைய வேலை. அதிமுகவிலையும் திராவிட சிந்தனை கொண்டவங்க இருக்கட்டும், தாவேக்காலையும் திராவிட சிந்தனை கொண்டவங்க இருக்கட்டும், திமுகவில் ஏற்கனவே இருக்காங்க, இன்னும் அதிகப்படுத்தட்டும். முதலிடம் திமுக இருக்கட்டும், 2வது அதிமுக இருக்கட்டும், 3வது தாவேக்கா வந்தால் வந்துட்டு போட்டோம். இது சரியா? இல்லை முதல் இடம் திமுகவுக்கு போட்டி வந்து நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் சொல்ல சரியா இருக்குமா? சிக்கல். இதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, இது ஒரு விவாதச்சூழல். அதை தாண்டி ஐடியாலஜியாக வந்து ஏன் ஆரிகள் எதிர்க்குங்கிறத ஒரு கடுமையான விமர்சனங்களையும் சீமான், விஜய் போன்றவர்களையும் சமரசமின்றி விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. அதை அப்படியே மக்கள் பார்வையை விட்டு விடுகிறேன். இந்த விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி பேசுகிறேன். நன்றி.